ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். தாம்பரம் கிருஷ்ணா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு ஒரு 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் வேணும்னு சொல்லி நம்மளோட ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பிளேஸுக்கும் வந்துட்டு டெமோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கிளிப்ஷு பிராண்ட்ல ஒரு 5.0, அதாவது லெஃப்ட் ரைட்டு சென்டர் சரௌண்ட் ஒரு பேர் ஒரு 5.0 கொடுத்துருந்தோம். சப்வூஃபரை பார்த்துட்டீங்கன்னா கெஃப் பிராண்ட்ல 8 இன்ச்சஸ்ல பவர்ஃபுல் சப்வூஃபர் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா கஸ்டமர் ஒரு ஏவி ரிசர்வ், சோனி ஏவி ரிசர்வ் வச்சிருந்தாரு. ஸோ நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் பிளேஸ்ல பழைய ஒயரிங் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நான் பிராண்டட்ல தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒயரிங் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பிராண்டட்ல டேக் கேபிள் அப்படிங்கிற பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். எந்த விதத்திலையும் நம்ம நான் பிராண்ட் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ கஸ்டமர் பிளேஸ்ல ஒயரிங் லே பண்றதுல கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தது. நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் சப்போர்ட்டோ எலக்ட்ரிக்கல் சப்போர்ட்டோ எதுவுமே இல்லாம நம்மளே ஃபீல்டில் இறங்கி ஸோ நம்ம ஒயரிங் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஒரு டெக்னீஷியன், அதாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ டெக்னீஷியன் அப்படிங்கிறதுனால எந்த விதத்திலையும் கஸ்டமர் கிட்ட தேர்ட் பார்ட்டி ஒரு எலக்ட்ரிஷியனோ பிளம்பர் எதுவுமே நம்ம கேட்கறது இல்லை. ஸோ ஃபுல்லாகவே ஃபீல்ட் நம்ம இறங்கி தான் நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ண முடிச்சிட்டோம். பிராண்டை பொறுத்த வரைக்கும் சோனி ஏவி ரிசர்வ் தான் கஸ்டமர் வச்சிருந்தாரு. இந்த சோனி ஏவி ரிசர்வ் கஸ்டமர் யூஎஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம யூடியூப் சேனலில் டெடிக்கேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டட் தான் இது நம்ம சொல்லுவோம். ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே நம்ம பிராண்டட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பனானா சாக்கெட்டோட இம்பார்ட்டன்ட் நம்ம கஸ்டமருக்கு சொன்னதுனால எனக்கு பனானா பிளக் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கேபிள்ஸும் பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர் கேபிளை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்டட்லும், HDMI கேபிள் பார்த்துட்டீங்கன்னா இம்ப்ரெஷன் பிராண்டட் அப்படிங்கிறது அதுல HDMI கேபிள் நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ எந்த வகையிலையும் எந்த இடத்துலையும் நம்ம ஒரு நான் பிராண்ட் யூஸ் பண்றதே கிடையாது. கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துறோம், பிராண்டட் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய கஸ்டமர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சோனியில் ஒரு 5.2 சேனல் தான் கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. ஸோ அது ஒரு நல்ல மாடல், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மாடல் தான். ஓவராலாக ஒரு 5.1 செட்டப் தான் கஸ்டமர் பண்ணி கொடுத்துருந்தோம்.
சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் கெஃப் பிராண்ட்ல 8 இன்ச்சஸ்ல பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான் கொடுத்திருந்தோம். இந்த சப்வூஃபர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமர் ஒரு டவுட்லேயே இருந்தாரு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் நம்ம டெமோக்கு அப்புறம் நல்ல ஒரு சஜஷன் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு, ஃபீட்பேக்கும் கொடுத்திருந்தாரு. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 5.0 கிளிப்ஷ் பிராண்ட்ல யூஸ் பண்ணியிருந்தோம். அதுல லெஃப்ட் ரைட் சென்டர் மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே கேபினெட்ல உங்களுக்கு வந்துடும். அடுத்து சரௌண்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஸ்லீக்கா வரும், அதாவது ஸ்லிம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லிம்மா இருந்தது. இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பேக் சைடுல வால் பேக் சைடு மவுண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம மவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாலுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக கஸ்டமர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் ஏன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு 5.1 சேனல்லேருந்து அப் டு 13.2 சேனல் வரைக்கும் ஏவி ரிசீவர், ப்ரீ ப்ராசர் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீடு இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. நான் கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.